सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையில் தொகுத்து மூல மராத்தியில் விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோ பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 6, ஓவி 34. மிகுந்த பக்தியுடன் என்னை வணங்குங்கள். அர்ப்பணிப்பு இதயத்துடன் தினமும் சேவை செய்யுங்கள். அவர்களின் நலனை உறுதிப்படுத்தச் செய்வதே இது என் உயிர் மூச்சென்று எனக்கு தெரியும். மாயை தமோ குணத்திலிருந்து திடப்பொருளை உருவாக்குகின்றது. மாயையால் ரஜோகுணத்திலே பரமாத்மா சித் குணத்தை அடைந்தவுடன் உணர்வு பொருள் உண்டாகின்றது. பிறகு மாயையின் சத்துவ குணத்திலிருந்து புத்தியும் மனமும் பிறந்தன. அதனுடன் கடவுளின் மகிழ்ச்சியும் சேர்ந்தால் ஆட்டம் நிறைவடைகின்றது. மாயை ஒரு மகா விகாரம் ஆனவன். சிந்திக்கும் ஆற்றல், வேத சாஸ்திரம், ஸ்ருதி, ஸ்மிருதி மற்றும் குரு வேதாந்தத்தின் வாக்கிய பிரதி ஆகிய மூன்றும் நிரந்தர மகிழ்ச்சியின் பலனை தருகின்றன. சாயி எப்பொழுதும் தன் பக்தர்களிடம், என் பக்தனின் வீட்டிலே உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று உறுதியளித்தார். பகவத் கீதையிலே, அனன்யாச் சிந்தயந்தோமா ஏ ஜனாக் பூர்ணபஸ்தே தேஷாம் நித்யாஃப்யூ யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். வாக்குறுதியும் அப்படித்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், எனக்கு நிலையான விடாமுயற்சியுடன் குறிப்பாக சேவை செய்பவர்களின் நலன் செய்வதே எனது உந்துதல். சாயினுடைய ஒரு வாக்கிய பிரமாணம். உலக பெருமைகளின் மீதான நம்பிக்கையை விட்டுவிட்டு கடவுளுக்கு முன்பாக மட்டுமே திரையை விரித்துவிடு. கோவிலிலே வழிபடும் போது மக்கள் தலை குனிந்து லயித்திருப்பது போல நடிக்கின்றனர். ஆனால் குழப்பமடைய வேண்டாம். ஆராதனை செய்யும் உருவச்சிலை விம்மி விம்மி அழ வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. இந்த இலக்கு இனிமையாக கருதப்பட வேண்டும். எல்லா புலன்களும் பக்திமயமாகட்டும். பக்தி குணங்களால் புலன்களை அழிக்க வேண்டும். அத்தகைய பஜனை எப்பொழுதும் பாட வேண்டும். இதனால் வேறு எதுவும் பிடிக்காது. சாயினுடைய நாம தியானத்திலே மனம் மூழ்கி மற்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். இது நடந்த உடனேயே மனம் உடலையும் பணத்தையும் மறந்து பரவசத்திலே மூழ்கிவிடும். அது சமமாகவும் அமைதியாகவும் இருக்கும். சத்சங்கம் செய்வதன் சிறப்பு என்னவெனில், உள்ளுணர்வு திருப்தியாக இருக்கும். வெவ்வேறு இடங்களில் குடியேறும் மனம் உண்மை என்ன, லயித்தல் என்று சொல்ல வேண்டும். சாயினுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை கவனமாக கேளுங்கள். இவ்வாறு கேட்பவர்களின் உள்ளம் பக்தி மயமாகிவிடும். ஸ்ரீ சாயினுடைய பக்தர்கள் எல்லா துறைகளிலும் காணப்படுகின்றனர். அறியாமலேயே அவர்கள் தங்கள் செயல்களில் ஸ்ரீ பாபாவை காணத் தொடங்குகின்றார்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஸ்ரீ பாபாவிடம் கேளுங்கள். ஆனால் உங்களால் ஜீரணிக்க முடிகிற அளவுக்கு மட்டுமே அவர் தருவார். நமது இருப்பை முழு நம்பிக்கையுடன் ஸ்ரீ பாபாவிடம் கொடுக்க வேண்டும், நமது தேவைக்கேற்ப அல்ல. ஸ்ரீ சாயி பாபாவின் நாமம் ஒரே மூச்சிலே குறையை நிறைவு செய்கின்றது. ஸ்ரீ சாயியின் தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.